இந்த கேஸ்ல வந்து பொண்ணு வந்து கீழக்கரையில இருந்து வராங்க, பையன் வந்து சென்னையில தான். ஸோ 2 ஃபேமிலிஸும் தேர் ஒன் ஆஃப் த வெரி பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 பேரும் முஸ்லிம்ஸ். வெட்டிங் இஸ் ஹேப்பனிங். வெட்டிங் நடக்குது, தேர்ஸ்டே வெட்டிங் நடக்குது. நைட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு போகணும் கரெக்டாக அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஹஸ்பண்டோட வீட்டுக்கு ஒய்ஃப் வராங்க. ஸோ விட்டுட்டு போனாங்க. தென் தேர் கோயிங் இன்சைட் த ரூம் உள்ளே போன உடனே பொண்ணுக்கு வந்து சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, என்ன இது நீ வந்து பெரிய ஃபேமிலின்னு சொன்னீங்க, அது இதுன்னு சொன்னீங்க, பட் ரூமில் வந்து கபோர்ட்ஸே அவ்வளோ இல்லையே. சண்டைனா மாறி மாறி திட்டுறது, யூஸிங் அப்யூசிவ் லாங்குவேஜ். அந்த நைட் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட், அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே கபோர்ட்ஸ் இல்லை. ஸோ உடனே வெளியே வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி எனக்கு வேண்டாம். ஸோ நைட் இந்த மாதிரி ஆகுது. உடனே அதுதான் ஹஸ்பண்ட் வந்து தலை சொன்ன உடனே இவங்க கேட்குறாங்க, ஸோ நான் தலை கேட்டேன்னா நீ தலை கொடுத்துருவியா? அவர் வந்து ஐயோ போதும், எனக்கு இதுக்கு மேலே முடியாது, உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, நிஜமாவே டிவோர்ஸ் வேணுமா, இல்லை டிவோர்ஸ் வந்து வேற எதுக்காக நீ கேட்குறியா, இல்லை நிஜமாவே டிவோர்ஸ் வந்து கபர்ட்ஸ் ரூமில் கபர்ட் இல்லாததுனால கேட்குறியா? ஸோ அவர் வந்து எனக்கு போதும், இனிமேல் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஒய்ஃப் வந்து குலா. இப்போ குலா என்னன்னா, இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்களோட வாழ பிடிக்கல, நீங்க வேண்டாம், டிவோர்ஸ். ஸோ குலா வாங்கிட்ட உடனே சென்னையில் வாங்குறாங்க. வாங்கிட்ட உடனே அவங்க வந்து கீழக்கரைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. 2 நாள் கழிச்சு, இப்போ இதெல்லாம் ஃப்ரைடே நடக்குது. சண்டே வந்து ஹஸ்பண்ட் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சு, அந்த நைட்டே என்ன அடித்தாங்க. ஓகே, அடித்த மார்க்ஸ் கேட்டால், ஃபோட்டோஸ் கேட்டால். ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். Vicura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery. Any weight loss, இன்னும் ஸ்மார்ட்டா. வணக்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? I'm good, how are you? ஃபைன். நம்ம நிறைய ஃபேமிலி கேஸ் பற்றி பேசிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இந்த கேஸில் வந்து பொண்ணு வந்து கீழக்கரையிலேருந்து வராங்க, அண்ட் பையன் வந்து சென்னையில் தான். ஸோ 2 ஃபேமிலிஸும் தேர் ஒன் ஆஃப் த வெரி பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஃபேமிலி தான், ஃபினான்ஷியலி எக்ஸ்ட்ராவகெண்ட் வெல்த் 2 ஃபேமிலிஸும். அண்ட் பையன் வந்து BBA MBA அந்த மாதிரி ஏதோ படிச்சிருக்காரு. பொண்ணு வந்து அவங்களும் மாஸ்டர்ஸ் வந்து அப்ராடில் போய் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற அது டாக்டரேட் அதெல்லாம். ஸோ ஷீ இஸ் அ ஹைலி எஜுகேட்டட் உமன். இது வந்து இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ ஃபேமிலிஸ் 2 பேருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. ஸோ பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ப்ரொஃபைல்லாம் பிடிச்சிருக்கு. தென் அண்ட் இப்போ வந்து மேரேஜ் எங்கே நடக்கணும்? 2 பேரும் முஸ்லிம்ஸ். ஸோ மேரேஜ் வந்து சென்னையில் நடக்கணுமா, இல்லை கீழக்கரையில் நடக்கணுமா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொண்ணு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, நீங்கள் கீழக்கரையிலே பண்ணிவிடுங்க, பிகாஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும், தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, ரிசப்ஷன் வேணும்னா நம்ம சென்னையில் பண்ணிடலான்னு. ஸோ இவங்க ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, இங்கே தான் எல்லோரும் நம்மளோட சைடு ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க, நம்ம வேணும்னா மேரேஜ் இங்கே வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு ரிசப்ஷனை வந்து கீழக்கரையில் கிராண்டாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ தே கெட்டிங் மேரிட். இப்போ மேரேஜ் எப்போ நடக்குதுன்னா, தேர்ஸ்டே மேரேஜ் நடக்குது. மண்டே வந்து ரிசப்ஷன். தேர்ஸ்டே மேரேஜ், மண்டே ரிசப்ஷன் வந்து கீழக்கரையில், மேரேஜ் வந்து சென்னையில் தான் நடக்குது. தே ஆர் கெட்டிங் டிவோர்ஸ்ட் ஆன் ஃப்ரைடே. என்னங்க சொல்றீங்க? அடுத்த நாளே டிவோர்ஸ் ஆகுது. ஸோ மேரேஜ்லாம் நல்லா கிராண்டாக போகுது, ஆல் வெரி ஹாப்பி. வெட்டிங் இஸ் ஹேப்பனிங். வெட்டிங் நடக்குது, தேர்ஸ்டே வெட்டிங் நடக்குது. நைட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு போகணும் கரெக்டாக அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஹஸ்பண்டோட வீட்டுக்கு ஒய்ஃப் வராங்க. ஸோ விட்டுட்டு போனாங்க. தென் தேர் கோயிங் இன்சைட் த ரூம் உள்ளே போன உடனே பொண்ணுக்கு வந்து சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, என்ன இது நீ வந்து பெரிய ஃபேமிலின்னு சொன்னீங்க, அது இதுன்னு சொன்னீங்க, பட் ரூமில் வந்து கபோர்ட்ஸே அவ்வளோ இல்லையே, எங்கே என்னது கபோர்ட் சின்னதாக இருக்குன்னு சொல்லி கபோர்ட்ஸே இல்லையே. இருக்கிறது வந்து 3 கபோர்ட்ஸ் இருக்குது அந்த ரூமில். இட்ஸ் அ பிக் கபோர்டு தான், பட் அந்த கபோர்டில் வந்து இவரோட ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபுல்லாக இருந்தது. இட் இஸ் ஆல்ரெடி ஆக்கியூபைட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கே என்னோட மைண்டை வந்து நீ ஸ்பாயில் பண்ணுற, கபோர்ட்ஸே இல்லையே, நான் எவ்வளோ திங்ஸ் இருக்குது, அண்டு இது மேரேஜ் நடந்திருக்கு, நிறைய திங்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, நான் என் திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது. இது வந்து ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆனது. அது ரொம்ப ஹீட்டட் ஆகி
மிட் நைட்ல அவ்வளோ சண்டை. சண்டைனா ஒருத்தங்கள மாறி மாறி திட்டிக்கிறது. சண்டைனா மாறி மாறி திட்டுறது, யூசிங் அப்யூசிவ் லாங்குவேஜ். இப்போ 2 பேர் பத்தி பேசுறது வந்து அவங்க ஃபேமிலி, உன் அப்பா ஒழுங்கம்மா, உன்னோட அப்பா, உன்னோட அம்மா வந்து ஒரு கப்போர்டுக்கு ஆமா எக்ஸாக்ட்லி. இட் இஸ் அதுதான் இப்போ வந்து நம்ம கேட்கும்போது சிரிப்பா இருக்கும். என்ன ஒரு கப்போர்டுக்காக சண்டை போட்டீங்களா? பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கேஸ் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டுக்காக நம்ம அப்பியர் இல்ல ஆகுறோம். எனக்கு ஒரு டவுட். இப்போ ம். கப்போர்டு சின்னதா இருக்கு, இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தான் நல்லா ரிச் ஃபேமிலி ஆச்சே. வேற வீடு ஏதாவது ஒண்ணு பார்த்து குடுத்துக்கலாம். இல்ல ஒரு கப்போர்ட்ஸ் நெறைய இருக்கிற மாரி பண்ணி குடுத்துருக்கலாமே. அதுதான் நமக்கு தெரியல. மேபி எல்லாமே சடனா நடந்ததுனால அவரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து டைம் பீயிங் தான். புது வீடு ஆக்சுவலி கட்டிட்டு இருக்காங்களாம். புது வீடு கட்டிட்டு இருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடியே. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு ஒன்ஸ் த ஹவுஸ் இஸ் ரெடி நம்ம அங்க போற மாரி தான். இப்போ வீடு கட்டுறது கூட எல்லாமே இந்த அம்மாவோட ஸ்டைல்ல தான். இவங்க சொன்ன ஆர்க்கிடெக்ட் வச்சுட்டு, இவங்க சொன்ன ஸ்டைல், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இவங்கள படி தான். பட் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க சொன்ன பிளான்ல தான் போயிட்டு இட் இருக்கு. இஸ் ஆல் சார்ட்டட். ஆமா ஆல்ரெடி ம். பேசி வச்சது தான். ஸோ அந்த வீடு ரெனோவேஷனும் போயிட்டு இருக்கு. பட் அந்த நைட் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட், அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டே கபோர்ட்ஸ் இல்ல. ஸோ இந்த மாரியே லைஃப் இருந்ததுன்னா, உன்னோட லைஃப் லாங் நான் எப்படி வாழ்றது? இப்போ என் பசங்க வந்துட்டாங்கன்னா, அவங்களோட துணிய எங்க வைக்கிறது? இத கேட்கும்போது நமக்கு என்ன ஒரு ரொம்ப சில்லியா இருக்கே, சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க. பட் ஐ அம் சேயிங் யூ எவ்ரி டிவோர்ஸ் டிவோர்ஸ் பண்ணணும். நீ வேண்டான்னு ஒருத்தங்க நெனச்சுட்டாங்கன்னா, அது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தே வில் ஃபைண்ட் சம் ப்ளேம். ஸோ இது வந்து மிட் நைட்ல வந்து இட் இஸ் பர்ஸ்டிங் ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷன்ல போது. உடனே பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த நைட் வந்து இப்போ பொண்ணோட அம்மா, அப்பா, அவங்க சிஸ்டர், பிரதர் வந்து வீட்ல தான் இருக்காங்க. ஸோ உடனே வெளிய வந்துட்டு சொல்லி, இந்த மாரி எனக்கு வேண்டாம். அ இட் இஸ் டூ த எக்ஸ்டென்ட் தட் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் 7 மந்த்ஸ் டைம் இருந்திருக்கு. ஸோ அந்த 7 மந்த்ஸ்ல டெய்லி மீட் பண்றது, ட்ராவல் பண்றது, வீடியோ கால் பண்றது. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த பேச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் இது யூஸ் பண்ணுவேன், அது யூஸ் பண்ணுவேன். ஆல் தட் வுட் ஹவ் பீன். ஸோ எதுக்கு இந்த கபோர்டுக்காக அந்த சண்டைன்னே தெரியல. பட் அவ்ளோ லவ்விங்கா இருந்த கப்பிள் அந்த நைட்டு இவங்க ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச, கடைசில அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் அட்டாக் பண்றது. உங்க அப்பா பத்தி பேசுறது, நீங்க என்னோட அம்மா பத்தி பேசுறது, அந்த மாரி ஆயி, தே ஹேவ் டிசைடட் அந்த நைட்டே டிசைட் பண்ணிட்டாங்க, இது வந்து செட் ஆகாது. ஸோ பொண்ணு வந்து சொல்றா, இது வந்து என்னால முடியாது. சி கோர் கோர் ரீசன் இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு பார்த்தா, கபோர்டு தான் சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம மீட் பண்ணும்போது கூட அவங்க வந்து, இல்ல கபோர்ட்னால தான் இஷ்யூ. என்னால வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் நான் என்ன மாரி ஒரு ஃபேமிலில வரேன், என்ன மாரி ஒரு பேக்ரவுண்ட்ல வரேன். என்னோட பெட்ரூம் அங்க வீட்ல எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ நான் வரதுக்கு முன்னாடி இவங்க தானே எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சிருக்கணும். அது சொல்லும்போது இட்ஸ் வேலிட் ரீசன் தான் கரெக்ட்டா. பட் அதுக்காக ஒருத்தங்க வந்து டிவோர்ஸ் பண்ணுவீங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பட் நீங்க விசாரிக்கும்போது இது உண்மையிலே இதுதான் காரணமா? இல்ல 7 மந்த்ஸா பழகுனதுல ஏதாவது பிரச்சனையா? ஐ வில் கம் பேக் டு தட். அது நான் உங்ககிட்ட நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த மாரி நடக்குது. நைட்டே ஸோ அதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இது இது சின்ன விஷயமா தான் இருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரியும்ல நான் இந்த வீட்டுக்கு வரப்போறேன். இங்க தான் தங்க போறேன்னு. ஸோ அது தெரிஞ்சுட்டு கூட அவங்க வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலன்னா, ஸோ இது எப்படி லைஃப் லாங் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? ஸோ அவங்க வந்து அந்த மாரி அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. பட் இவங்க இந்த மாரி சொல்லும்போது எனக்குமே அது சரியா படல. டிவோர்ஸ்ன்னு சொல்றது வந்து இட்ஸ் பெரிய விஷயம் தான். சில பேருக்கு வந்து இது வந்து சின்ன விஷயம். நெறைய கோடி கோடி காசு அந்த கல்யாணத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் டிவோர்ஸ் பண்றது அது வந்து இட்ஸ் அ கேஷுவல் திங். பட் ஜெனரலி 2 ஃபேமிலிஸ் ஒண்ணா வராங்க. அவ்ளோ காசு போட்டு ஒரு கல்யாணம் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்றது, இட்ஸ் நாட் அ ஜோக் கரெக்ட்டா? ஸோ இவங்க இது மாரி சொல்லும்போது எனக்கே ஐ வாஸ் ஷாக்டு தான். ஓகே இந்த மாரிலாம் எல்லாரும் யோசிப்பாங்களான்னு. அப்புறம் பேரண்ட்ஸும் வராங்க. பேரண்ட்ஸும் சொல்றாங்க. இவங்க வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் அவ்ளோ ட்ரிகர் பண்ணியும் அவ்ளோ பேசியிருக்காங்க. ஃபைனலா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த வெட்டிங் நைட் அவர் சொல்றாரு, எனக்கும் தேவையில்ல. ஸோ ஹி இஸ் சேயிங் தலாக். இப்போ ஹிந்து மேரேஜஸ் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். இப்போ முஸ்லிம் மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட் தான். ஹிந்து மேரேஜ் இஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட். பட் திஸ் முஸ்லிம் மேரேஜ் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஸோ நீங்க தலாக் சொல்லிட்டீங்கன்னா, the wedding is over. It is understood that
அவங்க 2 பேரும் இனிமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒண்ணா இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அதுதான் தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது நைட்டே அவங்க சொல்றாங்க, அவ்ளோ சண்டை ஃபேமிலில போயிட்டுருக்கு. உடனே பொண்ணு வந்து, "ஓ! ஸோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா, நீ வந்து உடனே தலாக் குடுத்துருவியா? ஸோ உனக்கு வந்து அந்த பொண்ணோட லைஃபு, மேரேஜு அதெல்லாம் உனக்கு சீரியஸ்னஸ்ஸே இல்லையா?" அவங்க வந்து டோட்டலி இப்படி சேஞ்ச் பண்றாங்க. அவங்க பையன் ஏன் தலாக் சொன்னாங்க? ஏன்னா, இவங்க வந்து அவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி, அவ்ளோ அ அசிங்கமா பேசியிருக்காங்க. இவங்களும் ஈக்குவலா தான் பேசியிருக்காங்க. பட் பட் கேட்டது வந்து மாப்பிள தான் கேட்டிருக்காரு. பொண்ணு பொண்ணு தான் கேட்குறாங்க. ஓகே. பொண்ணு கேட்குறாங்க. டக்குன்னு இவங்க ஃபைனலா ஓகே சொன்னாங்க. நீங்க நீங்க தலாக் குடுத்துருங்க. இது செட்டே ஆகாது. நீங்க ஏன் என்னோட லைஃப்ப நீங்க ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணணும்? என் ஃபேமிலி பத்தி என் முன்னாடியே இவ்ளோ தப்பா பேசுறீங்களே, தலாக் குடுத்துருங்கன்னு. ஸோ நைட் இந்த மாரி ஆகுது. உடனே அதுதான் ஹஸ்பண்ட் வந்து தலாக் சொன்ன உடனே இவங்க கேட்குறாங்க. ஸோ நான் தலாக் கேட்டேன்னா, நீ தலாக் குடுத்துருவியா? அவரு வந்து, ஐயோ! போதும் எனக்கு இதுக்கு மேல முடியாது. நீ என்னோட ஃபேமிலி இருக்கிறது முன்னாடியே நீ வந்து என்ன இவ்ளோ மேனிபுலேட் பண்ற. நீ உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே டிவோர்ஸ் வேணுமா? இல்ல டிவோர்ஸ் வந்து வேற எதுக்காக நீ கேட்கிறியா? இல்ல நிஜமாவே டிவோர்ஸ் வந்து கபோர்ட்ஸ் ரூம்ல கபோர்ட் இல்லாததுனால கேட்கிறியா? ஸோ அவர் வந்து எனக்கு போதும் இனிமே முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து வைஃப் வந்து குலா. இப்போ குலா என்னன்னா, இப்போ அ வைஃப் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. இந்த மாரி எனக்கு உங்களோட வாழ புடிக்கல. நீங்க வேண்டாம். டிவோர்ஸ் அதுதான் அதுதான் உங்களோட இருக்க வேண்டாம். அது வந்து அ அ முஸ்லிம் லா படி வி கால் இட் குலான்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து மாஸ்க்குக்கு போறாங்க. இப்போ குலா வேணும்னா 2 ஃபேமிலீஸும் வருவாங்க. 2 பார்ட்டீஸும் வரணும். அங்க இருக்கிற பெரியவங்க வந்து கேட்பாங்க. எதுக்கு நீங்க கேட்குறீங்க? என்ன ப்ராப்ளம்னு? அந்த மாரி ஒரு ஸ்மால் கவுன்சிலிங் மாரி அந்த செஷன் மாரி கேட்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். இவங்க வந்து இல்ல எனக்கு அவரோட விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, தென் தே வில் கிவ் குலா. ஸோ குலா வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆஃபிஷியலி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல. அவ்வளோதான் அந்த அந்த நிக்கா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நடக்குது. குலாக்கும் இவர் வந்து அ காலையில மாஸ்க்குக்கு போகும்போது, இவங்க பையனோட ஃபேமிலி வந்து சொல்றாங்க, "நீ வந்து நிஜமாவே உனக்கு இதுதான் வேணுமா? நிஜமாவே இந்த ரீசன்க்காக தான் நீ வந்து இவ்ளோ பண்ணியா?" அ பிகாஸ் அந்த மேரேஜ் அந்த அந்த லவ் பண்ற டைம்ல வந்து வீடியோ கால்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ரூம்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் ஏன் அந்த நைட்டு வந்து இவங்க அந்த கபோர்டுக்காக இவ்ளோ சண்டை போடுறாங்கன்னு, இப்போ வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட்க்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அவங்க ஃபேமிலிக்கும் தெரியல. பட் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. இந்த பொண்ண காலையில குலா வாங்குறதுக்கு முன்னாடி கன்வின்ஸ் பண்றாங்க. கேட்குறாங்க ஏதாவதுன்னா நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மண்டே கீழக்கரையில உங்க உங்க இடத்துல தான் ரிசப்ஷன். எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க வந்திருப்பாங்க. ஸோ இப்போ சடனா இந்த மாரினா நாங்களும் என்ன சொல்றது? வேலிட் ரீசன் தானே. வேலிட் தான். அவங்க வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இட்ஸ் வேலிட். அவங்க பட் என்ன சொன்னாலும் பொண்ணு வந்து இல்ல எனக்கு வேண்டாம். ரீசன் என்னன்னா, அந்த கபோர்டு தான். எனி அதர் ரீசனா வேற ஏதாவது நீ கண்டுபிடிச்சியா? இவன் வந்து வேற யார்கிட்டயாவது பேசினா, இல்ல ஒண்ணும் இல்ல. அவரு ரொம்ப நல்லவர் தான். எனக்கு எல்லாமே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் இட். ஸோ கூலா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம் இவரு வந்து இவங்க வந்து அ கீழக்கரைக்கு டிராவல் போறாங்க. ஸோ குலா வாங்கிட்ட உடனே சென்னையில வாங்குறாங்க. வாங்கிட்ட உடனே அவங்க வந்து கீழக்கரைக்கு டிராவல் பண்றாங்க. 2 நாள் கழிச்சு, இப்போ இதெல்லாம் ஃப்ரைடே நடக்குது. ஃப்ரைடே நடக்குது. சண்டே வந்து ஹஸ்பண்ட் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட். என்னன்னு? ஆ இவங்க வந்து வைஃப் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க ஹஸ்பண்ட் மேல. அவங்க இருக்கிற ஏரியால ஒரு போலீஸ் ஸ்டேஷன். என்னன்னா இந்த மாரி அ மெஹர் வாங்கியிருக்காங்க. மெஹர்னா டவுரி. மெஹர் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவர் தலாக் சொல்லிட்டாரு. நானும் குலா குடுத்தாச்சு. ஃபேமிலிஸ் 2 பேரும் அது வந்து எல்லார் முன்னாடி தான் இது நடந்தது. மெஹர் வாங்கியிருக்காரு. அவர வந்து அத ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க. அது தவிர்த்து நைட்டு வந்து என்கிட்ட வந்து அ அ யூ நோ அடிச்சிருக்காரு. ஸோ டேக் சம் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹிம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கம்ப்ளைண்ட் காப்பி குடுக்கல. பட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லி அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து உடனே நம்ம நம்ம பார்ட்டிய கால் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்டேஷன் போறாங்க என்கொயரி பண்றதுக்கு. அங்க ஸ்டேஷன் அந்த சண்டே ஸோ கீழக்கரைக்கு பெண் வந்து வைஃப் வந்து கீழக்கரைக்கு போயிட்டாங்க. சண்டே இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க கீழக்கரையிலேருந்து டிராவல் பண்ணி வராங்க. ம். ஆமா. அந்த அந்த என்கொயரி அதான் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கே
ஷாக் ஆகுது கரெக்ட்டா. என்ன இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, நீங்க தான் அவர ஃபோர்ஸ் பண்ணி தலாக்கும் சொல்ல வச்சுட்டீங்க. அவரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க ஏன் தலாக் சொன்னேன்னு நீ கேட்குற? அப்புறம் அடுத்த நாள் குலா வாங்கிட்டீங்க. நீங்க போயிட்டீங்க. சரி வேண்டான்னு போயிட்டீங்க. சடனா கனெக்ஷனே இல்லாம நீங்க சடனா டவுரி வாங்கியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க வந்து டவுரி கேட்டு தான் டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்த வந்து நடத்துனாங்க. என்னங்க ஒண்ணுமே புரியல. அந்த மாரி அ அதுதான் இது வந்து அ அந்த ஹஸ்பண்ட் நம்ம வந்து அப்பியர் ஆனது ஹஸ்பண்ட்காக. அவங்க வந்து கம்ப்ளீட்லி ட்ராமடைஸ்ட். நம்ம கிட்ட எப்போ அப்ரோச் பண்றாங்கன்னா, இந்த குலா நடக்குதுல்ல. அ தர்ஸ்டே கல்யாணம் ஆகுது. ஃப்ரைடே குலா நடக்குது. ஃப்ரைடே ஈவ்னிங் தான் அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து நம்மள வந்து அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க. அவரு நம்ம கிட்ட பேசும்போது அவர் வந்து மென்டலி ஹி வாஸ் நாட் ஓகே. அவருக்கு என்னன்னா, "எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு மேடம். நீங்க என்ன பண்ணவோ நீங்க நீங்க பண்ணிடுங்க." அதுதான் சொன்னாரு. அது தவிர்த்து அவருக்கு வந்து ஹி வாஸ் நாட் ஏபிள் டூ இன்டராக்ட். ஏதோ அந்த ஷாக்லயே அதுதான் இட் இட் ஹேப்பன்ஸ்ல. அவர் வந்து இன்னும் அந்த ஷாக்லயே இருந்தாரு. ஸோ சண்டே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, டவுரி இந்த மாரி குடுத்துருக்கீங்களா? அந்த மாரி டவுரி ஹராஸ்மென்ட் அவங்க வந்து சொன்னது வந்து, "எனக்கு வந்து டவுரி ஹராஸ்மென்ட் ஆயிடுச்சு. அந்த நைட்டே என்ன அடிச்சாங்க." ஓகே. அடிச்ச மார்க்ஸ் கேட்டா, ஃபோட்டோஸ் கேட்டா, "இல்ல டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த காயம்லாம் போயிடுச்சு." அந்த மாரி அதான் ஃபால்ஸா ஏதோ குடுக்கணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. குடுக்கறத விட ஏதாவது வாங்கிட்டும் போணும் அவங்க கிட்ட இருந்து. ம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க குடுத்தது வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நீங்க குடுத்தது வந்து நாங்களும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம்." மாஸ்க்ல ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி அங்கேயே போய் நம்ம திங்ஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பட் பொண்ணு என்னன்னா, "இல்ல நான் எதுக்கு குடுக்கணும்? அவரு லவ்ல தானே குடுத்தாரு எனக்கு. லவ் பண்றதுனால தானே குடுத்தாரு. இப்போ என்ன அசிங்கமா பொண்ணு கிட்ட இருந்து ஒரு திங்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்கிறா அது. இதெல்லாம் கரெக்ட்டா?" ஸோ இந்த பையனுக்கு அது இன்னும் புரியல. புரியல. ஆமா. என்னடா! என்னதான் வேணும் உங்களுக்கு? அவர் வந்து கம்ப்ளீட்லி ஷாக்ட். அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ இந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் சொல்றாங்க, "இல்ல விட்டுரு." அவங்க ஆக்சுவலி பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட அவ்ளோ கெஞ்சுறாங்க. "எங்கள மன்னிச்சிடுங்க. எங்களுக்கே தெரியல என்ன ஆச்சு இவளுக்குன்னு. சடனா நல்லா தான் இருந்தா. சடனா இப்படி பண்றா." நாங்க சொன்னாலும் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி இப்போ பையன் என்ன சொன்னாருன்னா, அவரு சொன்னாரு, "உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா. எனக்கு நீ எதுவுமே குடுக்க வேண்டாம். ப்ளீஸ் என்ன திருப்பியும் இந்த மாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறதோ, கேஸ் குடுக்குறதோ, என்னோட ஃபேமிலிய வந்து டிஸ்டர்ப் பண்றது பண்ணாத." இது இது சொல்லி அவங்க ஆக்சுவலி அழுதாங்க. நாங்க எல்லாரும் இருந்தோம். ஸோ எங்க எங்க முன்னாடியே அவங்க அழுதாங்க. அண்ட் சொன்னாங்க, "மேடம் ப்ளீஸ் இவங்கள வந்து இனிமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் என் ஃபேமிலிய பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்." ஸோ அதுவே அவங்க கன்வின்ஸ் ஆகுறதுக்கு கன்வின்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். கன்வின்ஸே ஆகல. ஃபைனலி சொல்ட்டாங்க, "ஆமா. ஆ நான் குடுத்த திங்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ணிடு." ஸோ அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து அது வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல சடனா எங்கேருந்தோ ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பியும் வந்து கேட்பா. வரக்கூடிய அவனுக்கு ஆள் தான். ஆமா அன்னைக்கு அது குடுத்துட்டேன்னு ஸோ இத டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ மாஸ்க்ல ஒரு பெரியவங்கள வச்சுட்டு திங்ஸ குடுத்துட்டு, அவங்க ஃபைனல் வரைக்கும் சொல்லிட்டாங்க. நான் நான் எதுவுமே குடுக்க மாட்டேன். நீங்க குடுத்த திங்ஸ்லாம் என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா யூ கேவ் இட் அவுட் ஆஃப் லவ். இட் இஸ் ஆக்ட் ஆஃப் லவ். ஸோ நான் குடுக்க மாட்டேன். பட் நான் குடுத்தது வந்து நீங்க குடுத்துருங்க. நீங்க குடுக்கலன்னா உங்க மேல டவுரின்னு புக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாரி சொல்லிட்டு தென் தே ரிட்டர்ன்ட் தி திங்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, பெண்கள் மட்டும் எஃபெக்ட் ஆகல. ஆண்களுக்கும் இந்த மாரி இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்த விஷயத்த பார்க்கும்போது வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஆரம்பிச்சு, இப்போ அவங்களும் அஃபெக்ட் ஆகுறது இல்லாம, சுத்தி இருக்கிறவங்களும், ஃபேமிலி எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது, இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுறது அது ஒரு சைடு தான். பட் வாட் ஹேப்பன்ஸ் டூ தட் பெர்சன் அந்த ஒய்ஃப்‌க்கோ, அந்த ஹஸ்பண்ட்‌க்கோ அது லைஃப் லாங் ஒரு ஒரு பேட் மெமரி தானே. அது ஒரு பேட் ஃப்ரேஸ் ஆஃப் லைஃப் தானே. அது மறக்கவும் முடியாது. அதுதான் நெறைய பேர் வந்து சர்டன் திங்ஸ வந்து அது ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு இந்த மாரி பண்றாங்க. இப்போ நெறைய பெண்களே இது வந்து நான் பெண்கள அகெயின்ஸ்ட்டா பேசுறேன்னு அந்த மாரி ஒண்ணும் இல்ல. பட் ரியாலிட்டி நான் சொல்றேன்.
இப்போ நமக்கு ஃபேவரபுளா இருக்கிற லாஸ், நமக்கு ஃபேவரபுளா இருக்கிற சில விஷயத்த வந்து சிஸ்டம்னு சொல்லலாம். அது வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ நெறைய இன்னசென்ட் ஆன ஆளுங்க, பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டு, ஸோ ஃபைனலா அவங்க லைஃபே போயிடும். இட் இஸ் ஜஸ்ட் அ மேரேஜ். நெறைய பேர் கேட்கலாம், இது என்ன ஒரு 5 டேஸ் தானே ஆச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. பட் அந்த பெர்சனுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆமா. இருந்திருக்கலாம். சில அவருக்கு பேர் அப்பயே ட்ராமா ஆயிடுச்சுன்னு ஆமா சொல்லுவாங்க. ட்ராமா ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி வந்து நம்மள அப்ரோச் பண்ணும்போதும், அவரால பேசவே முடியல. அவர் மைண்ட் வந்து மைண்டே இந்த என்ன நடக்குது, இந்த சிச்சுவேஷன்ல என்ன எதுவுமே ஹி வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல, அந்த மாரி இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த மாரியும் நடக்குது நெறைய விஷயம். மிஸ்யூஸ் பண்றது. ஓகே. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.